சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்ற பட்டத்துடன் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளவர் சிவாஜி. இவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் என்று சினிமா துறையில் உள்ள பலரும் கூறி வரும் நிலையில், இவர் தனது படங்களில் பயன்படுத்திய ஸ்டைல் தான் தற்போது பல நடிகர் தங்களது படங்களில் பயன்படுத்தி வருகின்றனர். திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பே பல்வேறு மேடை நாடகங்களில் நடித்திருந்த சிவாஜி 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். இந்த படத்தில் அவரின் நடிப்பு முதல் படம் போல் இல்லாமல் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர் நடித்தது போல்தான் இருக்கும். அந்த அளவிற்கு தனது மேடை நாடக அனுபவத்தை பயன்படுத்தியவர். நடிப்பில் சிவாஜி முத்திரை பதித்தது போல் பாடல்களில் முத்திரை பதித்தவர் கவியரசர் கண்ணதாசன். வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கண்ணதாசன் அந்த கால சினிமாவில் மிகவும் பிஸியாக பாடலாசிரியராக வலம் வந்தார். அதேபோல் சிவாஜியும் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்கள். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே இருவருக்குள்ளும் ஆழமான நட்பு இருந்துள்ளது. அதேபோல் சிவாஜி நடிப்பில் பல படங்களை கண்ணதாசன் தயாரித்துள்ளார். சிவாஜியின் இல்லற ஜோதி என்ற படத்திற்கு கதை ஆசிரியராகவும் இருந்துள்ளார். இருவரும் ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் சேர்ந்த நிலையில் கட்சி ரீதியாக இருவரும் மனக்கசப்பில் இருந்துள்ளனர். சில ஆண்டுகள் கழித்து சிவாஜியின் பாகப்பிரிவினை படத்திற்காக ஒரு தாலாட்டு பாடல் தேவைப்பட்டது. அப்போது அந்த படத்திற்காக பாடல் எழுதிய கவிஞர் தாலாட்டு பாடல் கிடைக்க தாமதமாகும் என்று கூறியுள்ளார். இதனால் படக்குழுவினர் கண்ணதாசனை எழுத சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்த வண்ணம் இருந்துள்ளனர். எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எழுதட்டும் சரி என்று கூறியுள்ளார் சிவாஜி. அப்போது தயாரான பாடல்தான் ஏன் பிறந்தாய் மகனே பாடல். இந்த பாடல் பெரிய ஹிட் அடித்தாலும் கண்ணதாசன் சிவாஜி இடையேயான நட்பை புதுப்பிக்க உதவவில்லை. அதற்கு அடுத்து பாசமலர் படத்தில் கண்ணதாசன் எழுதிய மலர்ந்து மலராத பாதி மலர் போல பாடலை கேட்ட சிவாஜி அழுது புலம்பிய நிலையில் அப்போதே கண்ணதாசனை வரவழைத்து கட்டி அழுது தழுவிக்கொண்டார். இவர்களின் அரசியல் சூழ்நிலை காரணமாக பிரிந்து போன இவர்கள் நட்பு ஒரு பாடல் மூலம் இணைந்துள்ளது என்றால் அது இந்த பாடல்தான். இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். ஏதேனும் இதே போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.